நீங்க கெட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு நினைவு வச்சிருக்காரு. இந்த சபையை குறித்து ஒரு நினைவு வச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் ஒரு நினைவு வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை மீறி எந்த சத்துருவாலும், எந்த மனுஷாவினாலும், எந்த பிசாசினாவினாலும், உங்க ஏரியாவில இருந்து கிரியை செய்கிற எந்த தேசாந்திரிகாவியானாலும் உங்களை உங்க குடும்பத்தையும் சேதப்படுத்தவே முடியாது. உங்களை குறித்து கர்த்தர் என்ன முன்குறிச்சிருக்கிறாரோ, என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை உங்க மூலமாகவே கர்த்தர் இந்த தேசத்திலையும் உங்க குடும்பத்திலையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுக்கு பிறகு நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அதுக்கு பிறகு நம்ம எதுக்கு இவ்வளவு உபத்திரவப்பட்டு நாமே நம்முடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நினைவின்படி, நம்முடைய யோசனையின்படி, நம்முடைய வழியின்படி நடப்பதற்கு கர்த்தர் நம்மை ரட்சித்து தெரிந்தெடுக்கல. அல்லேலூயா, அவருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்ற, அவர் காண்பிக்கிற வழியிலே நம்ம கடந்து செல்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை முன்குறித்து இந்த ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் உங்க மூலமாக, உங்களுடைய தலைமுறைகள் மூலமாகவும் இந்த தேசத்துல நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இதற்கு எதிராக எந்த கிரியைகள் எழும்பினாலும் அவை நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதம், அது செயல்படவே முடியாது. இந்த நம்பிக்கையும், இந்த உறுதியும், இந்த விசுவாசமும் உங்களுக்கு எனக்கும் கடைசி வரை இருக்கணும். அப்படி இருக்கும்போது சத்துரு வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது, அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும்போது, நமக்கு எதிராக போராடுகிற போராட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாதபடி நொறுங்கி போவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி மோசே சின்ன வயதிலே மோசையை கொல்லுவதற்கு திட்டம் பண்ணின ஒரு பெரிய பார்வோன் ராஜா அவனுடைய கண்களுக்கு தப்பி அதே அரண்மனையில வளர்க்கப்பட்டு தம்முடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் அந்த மோசையை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமான இருந்த ஒரு மனிதனை எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில, உயிர் தப்ப வேண்டிய சூழ்நிலையின் மத்தியில வாழ்ந்த அந்த சாதாரண ஒரு மோசையை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொன்னா, இந்த சின்ன கிராமத்துல தேவனை ஆராதிக்கிற இந்த சபையின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது யாரு நினைத்தாலும் தடைபட முடியாது. அது யார் அதை தடுக்க நினைத்தாலும் அதை தடை பண்ண முடியாது. ஏன்னா பரலோகம் முன்குறித்த காரியத்தை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு இந்த தேசத்துல அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிற. நல்ல பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.